கருப்பாடு இந்த பேச்சிலே தெரியுது, ஒன்றுக்கு உதவாது, தூக்கி கொண்டு குப்பையில போடு. அப்ப நாங்கள் இப்ப நாங்கள் இப்போ இன்னும் உறுதி எடுக்க வேண்டும். கம்பீரமாக வீரமாக நாம் தமிழர் கட்சியை வலுப்படுத்துவோம். அண்ணன் சீமனுக்கு பின்னால் நாங்கள் செல்வோம். இதுல நாங்கள் ஒன்றுபட்டு செல்வோம். இவர்கள் கொடியவர்கள், விஷ கிருமிகள் இவர்கள். வெளிநாட்டு மக்கள் காசை கொள்ளடிக்கிறது 2வது ரவுண்ட். இப்ப அங்க 1வது பைத்தியம், இப்ப அடுத்தது நஞ்சு இறக்கி விட்டு, அது பைத்தியம், இது நஞ்சு. இப்ப 2வது நஞ்சை இறக்கி விட்டு கிடையாது. பேசுது, நல்ல வழியா நின்று பேசுது, மக்கள் ஆதரவு திரட்டுறதுக்கு, அனுதாபத்தை திரட்டுறதுக்கு அழுகுறது, நடிக்கிறது. நான் கேட்கிறேன், எங்க முள்ளிவாய்களை பற்றி பேசல, எந்த அங்க நடந்த படுகொலை பற்றி பேசல, இடையில கைது செய்து நெஞ்சில ஈரல பிச்சு பிச்சு போட்டு அதை பற்றி பேசல, புதவுலியில எங்கட பாலச்சந்திரன் படுகொலை செய்யப்பட்ட அதை பற்றி பேசல, இந்த சின்ன சிறுசுல எல்லாம் போட்டு செஞ்சாங்க அதை பற்றி பேசல, இசைப்பிரியாவை உள்ளூட்டாக நிறுவனமாக்கி போட்டு அதை பற்றி பேசல, எங்களை விடுதலை என்ற முள்ளிவாய்க்கால் எச்சத்தை பற்றி எதை பற்றியும் பேசல. 3 நாள் வந்து சுத்தி 3 கூட்டம் பட்சம் எதை பற்றியும் பேசல. ஏண்டா வந்து மானசபைக்கு வரப்புற கத்திரியடா, ஏண்டா இதை பற்றி பேசல, அங்க ஒரு அப்போ அங்க போனா மானம் கட்டம் தானே போயிருக்கா. அப்படின்னா ஒரு மானம் உள்ளவன் நீ தமிழ் தேசியத்தை நேசிகள் அங்க போயிருந்தா இந்த கேள்வியை கேட்டுக்கணுமா இல்லையா? ஏன் கேட்க, ஏன் கேட்கல, ஏன் கேட்க விட்டீங்க, ஏன் கேட்க விட்டீங்க? அவரை கேட்க முடியாது. கேட்டா சட்டத்தை என்ன சட்டம், நீங்க இருக்கிற ஐரோப்பா தானே, அவர் சொன்னது கேள்வியை விளைச்சு கேளு. இப்ப சொல்றேன், இதுக்கு நான் மாட்டு கட்சி பிள்ளைன்னு நான் வாதாடுறேன், அதுக்கு பதில வை. இந்த நீதிமன்றம் இந்த காசு இந்த அவன் நீதியத்தான் பார்ப்பான் நீதிபதி. அப்ப இதில் தெளிவாக இருக்கப்படும், இதில் உறுதியாக இருக்கப்படும். அப்ப எங்களுடைய விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்தி, அதை இம்சப்படுத்தி, தமிழர்கள் இறுதியில் ஐக்கிய நாடு சபை இனப்படுகொலைக்கு தீர்ப்பு தரைக்க நீங்க எல்லாம் பிச்சை எடுப்பீங்க, நீங்க சோமாலியா மாதிரி ருவாண்டா மாதிரி போயிருவீங்க, வடபோதி அப்படி அழிஞ்சு நாசமா போயிருமன்றாரு. சொல்ல வந்த கருத்து அதுதான், சொல்ல வந்த கருத்தியே அதுதான். இது மிக கொடியமான கருத்து. இப்போ இதுக்கு பிறகு இந்த நேற்று பேர் இந்த பேச்சுக்கு பிறகு இவரை எடுத்து வச்சு இவரெல்லாம் இந்த டிக்டாக்ல பேசுறானா, மக்களை உணர்ந்து கொள்ளுங்கள், இவங்க எல்லாம் தரப்பான். சரியா? அப்ப இதெல்லாம் பாருங்க, ஒட்டுக்குழுவும் காட்டி கொடுத்தவனும் அங்க விடுதலை புலிகள் தண்டனை கொடுத்தவங்க முழுப்பிருந்தா வீட்டு ஆதரவாளர். அப்ப இந்த கருப்பு கோட்டை எவனெல்லாம் டிக்டாக்ல பேசுறானோ, எவனெல்லாம் இருக்கும் வாய் ஆட்டுறானோ, அவர்கள் எல்லாம் இனி கேடு விட்டு நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. இப்ப நான் சொல்றேன், வன்னிமேந்தன் கடுமையை எதிர்க்கிற அப்படிங்களா இல்ல, இவர்கள் நான் முதலே சொல்றேன், என் கணிப்பு செய்வார், இவங்க எல்லாம் கள்ள கூட்டங்கள். அவர்களெல்லாம் வந்து இந்த காட்டி கொடுத்த கள்ள கூட்டங்கள், எங்க தேசத்தை மேலத்தையும் விட்டு கொடுத்த எட்டப்பா கூட்டம் மறந்து விடாதீங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க என்றால், நாங்கள் ஒட்டுக்குழுக்குள்ள அறிக்கைகள்ல எங்களுக்கு ஆதரவு அந்த வெளிநாட்டு தமிழன், காசிரா தமிழன், இவங்க இங்க வாழ விடக்கூடாது, இவங்க சேர்த்த சொத்து எல்லாத்தையும் அழிக்கணும் அமைப்பு. இவங்க 35 வருஷம் போராட்டத்துல இப்ப இலங்கையில அங்க முன்னர் ஆண்டவர்கள் இவர்கள் அழிச்சிட்டாங்க, அழித்து விட்டாங்க. பொருளாதாரம் இன்னைக்கு 87 பில்லியனுக்கு இன்றைக்கு செய்தி நான் பார்த்தேன், செக் பண்ணி பார்த்தேன், 87 பில்லியனா வந்தது. இன்றைக்கு 57 எப்படா 87 வந்து பார்த்தா அதுக்கு அவங்க சொல்ற கணக்கு அரியசன் தான். இந்த வட்டி இருக்குல்ல, வட்டியை கணக்கு போட்டு இப்ப 87 பில்லியனா வந்துட்டு. அப்ப 2008ஆம் ஆண்டு 125 பில்லியனா வந்துடும். அவ்வளவுதான். அப்ப அவ்வளவுதான். கதை முடிஞ்சது, கதை முடிஞ்சது. அங்க கீழே எழுதுற உன்னை போன்ற பைத்தியங்களை எல்லாம் நல்ல கண்டிப்பா சொல்லணும். நாங்க பைத்தியம் சொல்றேன், நீங்க அப்ப யாரு? நான் என் அண்ணனை பற்றி பேசுறேன், என் மாவீரரை பற்றி பேசுறேன், என் உரிமையை பற்றி பேசுறேன். அதை பேசுறேன்னா என்ன, நான் வந்து துரோகிய ரோட்ல சுடணுமாண்டா, அப்ப நீ வந்து ஒட்டுக்குழுதானே, ரொம்ப நன்றி. பாத்தியா அவங்க கருத்தை காட்டி கொடுக்குது பாத்தியா? நான் எங்க அண்ணையை பற்றி பேசுறேன், எங்களை மாமர வீரர்களை பற்றி பேசுறேன், முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை பற்றி பேசுறேன். சரியா? இதுல பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறேன். அப்ப இதுல போன கேம்ல கடிச்சு விட்றேன், யாராவது நம்பர் போன் நம்பர்ல கடிச்சு விட்றேன். நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், சொன்னா புரிஞ்சு கொள்ளப்படுது. நம்பர் திருப்பி எடுக்க மாட்டேன். அப்ப இதுல வந்து நான் என்ன சொல்றேன், இது மிக முக்கியமான விடயம், மிக மிக முக்கியமான விடயம். இது கவனத்துல கொள்ளுங்க. அப்ப என்ன செய்யலாம்? அதுபடி எல்லாம் கவலை இல்லை. இப்ப அலறான் வன்னிமேந்தன், இப்ப உடைச்சு விட்டான்ல, இப்ப தேசத்துல கைய வச்சுட்டான். இதுதான் உண்மை. அவர் சொன்ன டிப்ளமசின்னு சொல்றாங்க மக்களே, டிப்ளமசின்னு சொல்லப்பட்ட ராய் என்று நான் கேட்கிறேன். இல்ல மானமுள்ள தமிழன் இருந்தியா நான் சொல்லு,
53 இருந்து 83 நடந்தது அஹிம்சை போராட்டம் தந்த செல்வான்னு சொல்றார். 83 இருந்து 2009 நடந்தது இம்சை போராட்டம் என்கிறார். இம்சை போராட்டம். அப்ப தலைவர் பிரபாகரன் முன்னெடுத்த போராட்டம் இம்சை போராட்டமானா? இம்சை போராட்டமா? இத்தனை மாவீரர்கள், இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ஆதரவு கொடுத்தான் புலம்பெயில இருந்து. 1 லட்சத்துக்குமே 1 லட்சம் மக்கள் வந்து லண்டன்ல அந்த இறுதியத்துல இருந்த ரோட்ல இருந்து வீட்டை இழந்தவனும், வேலை இழந்தவனும், கார் இழந்தவனும், ஃபைன் கட்டவனும் அழுதால நின்று. அப்ப அவ்வளவு பைத்தியக்காரர பைத்தியக்காரர. இதுக்கு பிறகும் இந்த கூட்டங்களை சந்திச்சு போட்டு எவ்வளவு இந்த கேள்வியை கேட்க ஒட்டி என்றால் கேவலம் கட்டணும் நினைச்சு கொள்ளும். இது பேர் என்ன? இதுக்கு என்ன பேர்? இதுக்கு எங்களுடைய தமிழர்களை கேவலப்படுத்துகிறவரை, எங்கள் தமிழர்களை மிக கேவலமாக சொல்கிறவர்களை, எங்கள் போராட்டத்தை இம்சை போராட்டம் என சொல்கிறவரை நீ அழைத்து வந்து மாலை விடுகிற காரணம் என்ன? என்ன காரணம்? இப்போது வன்னிமேந்தன் எங்களுடைய தலைவரை பற்றியும், எங்கள் தமிழர் படைகள் பற்றியும், முள்ளிவாய்கள் பற்றியும், முள்ளிவாய்கள் இறுதியில் நடந்த கைதுகள் படுகொலை பற்றி சொல்கிற பொழுது வன்னிமேந்தன் ரோட்ல வச்சு சுடணும்னு சொன்னா அதை சொல்ற நீ ஒட்டுக்குள் இல்லாம நீ யாரு? நீ எதிர கூலி இல்லாம இப்ப யாரு? நான் கேட்கிற கேள்வி புள்ளியா சரியா? என்ன செய்யலாம் சொல்லு? கருத்துக்களை உடைச்சு பேசினவன எனக்கு பைத்தியம் பண்றான், எனக்கு சுடுறான், வருத பாரு, ரோட்ல வச்சு என்ன சுடணும் பண்றான், உனக்கு பிரஷர் கூட்டிட்டு போய் மருத்துவரை பாருன்றான். அப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களாம் அப்ப யாரு? ஆமா, அவர் 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 என்ன பைத்தியமாம்? அவரை நீதிபதி அப்படித்தான் பேச வேணுமாம். அது இப்பதான் நீதிபதி இல்லையே, இப்ப ஒரு தொழிலாளர் வந்துட்ட, தொழில் இல்ல. இப்போ நீங்கள் வந்து ஒரு தொழிலாளர் வந்துட்டீங்க, இப்ப அந்த பதவியில இல்ல, அப்ப தொழில் முடிஞ்சது. இப்ப அவரை நீங்க எப்படி அவரான எப்படி அழைக்க முடியும்? முன்னாள் நீதிபதி என்று அழ. அதிகாரம் இல்ல பொழுது முன்னாள் ஜனாதிபதி, ஆமா, முன்னாள் பிரதமர் அழைக்கிறீங்க. அதனை இவரை மட்டும் நீதிபதி முன்னாள் நீதிபதினு சொல்லுது. அதையும் சொல்லல நீங்க. என்னப்பா, ஜனாதிபதி மைத்திரி முன்னாள் ஜனாதிபதி, கோத்தபாய முன்னாள் ஜனாதிபதி, மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் மஹிந்த ராஜபக்ஷ, ரணில் முன்னாள் ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் சந்திரிகா குமாரதுங்க. இவர் மட்டும் என்ன பதவியை திறந்த பிறகு நீதிபதி நீதிபதி என்னது? என்ன இது? இதுக்கு என்ன பேர்? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பாருங்கள், பேசலாம். அனைவரும் படுக்கிறேன். விதிமுறைகள் இங்கே மிக இறுக்கமா இருக்கும். இன்றைக்கு நான் கேள்வி கேட்டா எனக்கு கலைக்க விடும், அல்ல கேள்வி இறக்கி விட்டுருவேன். தலைப்பு இன்னைக்கு தான், நாம் திரோ கட்சியாளர் சீமான் அவர்கள் நல்லவரா கெட்டவரா? இலங்கையுடைய தமிழ் தேசியம் பேசுகிற இலங்கை தமிழர்கள் சைக்கிள் கட்சிகள் நல்லவரா கெட்டவரா? மூன்றாவது, வெளிநாட்டுக்குரிய விடுதலை கட்டமைப்பு நல்லவர்களா கெட்டவரா? எப்பொழுது இங்க வந்திருக்கக்கூடிய கருப்பு கோட் இவருடைய பேச்சுக்கள் தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன? இவர் மக்களுக்கு உரியவரா அப்படி என்றதை நீங்க சொல்லுங்க. அப்ப சீமான் கட்டவன நீ இங்க நிக்க கூடாது, ஓடிட்டு வா, பிளக் பெர்மனன்ட் பிளக் ஓடு, நிக்காது, அவ்வளவுதான். சீமான் கட்டவனா எங்கட அந்நியால காட்டப்பட்டவரா சீமான் அண்ணன். அப்ப அவர் கட்டவனா அப்ப நீ ஒட்டுக்குள்ள இங்க வராது, அவ்வளவுதான். இதுல நான் தெளிவா இருக்கேன். சீமானே நான் ஆதரிக்கிறதுக்காக 2 காரணம். ஒன்று வந்து எங்க அண்ணன் சூஸ் சொன்னது, இரண்டாவது வந்து இன்னைக்கு அண்ணன் எங்களோட தேசியத்தை எழுச்சியை வச்சுக்கிறது அவர் தான். அப்ப அதனால வந்து நான் தேசியத்தை மதிக்கிறேன், உங்க தலைமையை நான் ஏற்கிறேன். அதனால வந்து சீமானை கூடாதுன்னு சொன்னா நான் கூட பேச மாட்டேன். என்ன சீமானை கூட என்பது தேசியத்தை எதிர்ப்பதற்கு அல்லது கைதட்டி கொண்டிருக்க போகிறாயா? இதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்க. நான் உங்களோட பார்வைக்கு விட்டு விடுகிறேன், தீர்ப்பை உங்களிடமே விட்டு விடுகிறேன். அப்ப 83ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரை எங்களுடைய அமைப்பினர் வந்து அது இம்சைன்னு சொன்னால், அப்படி இம்சைன்னு சொல்கிற இந்த கருப்பு கோட்டை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எப்படி ஓட்டு போட முடியும்? இவர் எப்படி தமிழ் மக்களுக்கு ஒரு தாயக விடுதலை ஓடி தருவார், தீர்வை நீங்க எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? அறிஞர்கள் குந்த முன்னமே எங்களை அசிங்கப்படுத்துகிற ஒருவர் நாளைக்கு வந்தால் இவரால் எங்களுக்கு அதிகாரம் தரப்படும் நீ எப்படி நம்புகிறாய்? அப்படி நம்புவதா நீயா இருந்தால் நீங்கள் அறிவாளிகளா முட்டாள்களா? செம்மணியில கிருசாந்தின அந்த படுகொலை நடக்கின்ற பொழுது இன்றைக்கு 240 பேருடைய சடலங்களும் அதுல இருந்தானே எடுக்கப்பட்டது. அப்ப நீ தமிழனாக இருந்தால் அதை விசாரிச்சலாம் இருக்கணும், அப்ப ஏன் செய்யல? இன்று வரை அந்த செம்மணிக்கு புதவலிக்கு போயலையே, அது தொடர்பாக பதில் சொல்லலையே. நான் தீர்ப்பு கொடுத்த போது சடலம் இல்லை அறிக்கைப்பட்டு தான் பாரு.
மக்கள் மத்தியில் எப்படி கருத்து வருது பாரு. அப்ப கிருஷ்ணாந்தின கொலை நடந்தது எங்க? அதுக்கு பக்கத்துல இந்த சடலம் இப்ப எடுத்தாங்க. தாயை கட்டிப்பிடித்து கொண்டு அப்படியே கையெல்லாம் கட்டினபடி சின்ன பிள்ளைங்க அதை என்ன பண்ணிச்சு அந்த புள்ள கற்பமா இருக்கிற இதெல்லாம் கொடூரமா உத செஞ்சு கொண்டியல. இதை பார்த்து கூட உங்களோட மனசில் இறங்கல. நான் உரிமைக்காக பேசிக்கொண்டு இருக்கிறேன். நான் உங்களை மாதிரி பட்டிய வண்டி போட்டு குட்டிய வண்டி போட்டு இங்க வரையில போர்க்களத்துக்கு நான் வரல. நான் நானா தான் நிக்கிறேன். என்னை அறிஞ்சு நான் பிச்சைக்கார பையில தெரியும். அப்ப இந்த இடத்துல நாங்கள் கவனமா இருக்கப்பட வேண்டும். அப்ப மிக மிக முக்கியமான ஒன்று, மிக மிக முக்கியமான ஒரு விடயம் இங்கு. அப்ப 5ஆம் தேதி மே மாதம் 1977 தமிழ்ல விடுதலை புலிகளுடைய பெயர் மாற்றம் செய்யப்படுறது. அந்த காலப்பகுதியில இந்த விஷயங்கள் இங்க நடைபெற்று இருக்கிறத நாங்க பார்க்கலாம். யாரா இதுக்கு அடிக்கிறோம் மீட் பண்ணுங்க. ஓகே ஓகே. அப்ப நான் சொல்றேன் 54 83 அது அஹிம்சை தந்தை செல்வா, 83 2009 இம்சை, 2009 இப்ப அவளது டிப்ளமசி, அதாவது ராஜதந்திரம் பண்ற என்ன டிப்ளமசி. அவர் இன்னொன்னு சொல்றார். அடுத்தது பாருங்க, முள்ளிவாய்க்காலுக்கு தீர்வு தர மாட்டோம். அடுத்த ஆப்பு பாருங்க, தமிழர்களே வழியா கவனிங்க. உங்களுக்கு முள்ளிவாய்க்காலுக்கு உங்களுக்கு தீர்ப்பே இல்லடா என்றாரு. எப்படின்னா ஐநா போற எல்லா நாடும் இன்னைக்கு புற்றுநோய் என்றார். ருவாண்டாக்கு போன, சூடானுக்கு போன, சோமாலியாவுக்கு போன, இன்னும் தீமோருக்கு போன, எல்லா நாடுகளுக்கும் போன. ஆனா அங்க புற்றுநோயால ஒன்றுமே இல்லை. அந்த நாடு பிச்சைக்காரத்தான் போச்சுது. அதே மாதிரி தமிழ் நீங்களும் தீர்வு தரைக்கல, நீங்களும் பிச்சைக்கார போய் சாப்பாடு கொள்ள செத்து போவீங்கன்னு சொல்றாரு. ஒப்பிட பாத்தீங்களா? அப்ப கூட சொல்லல உங்களுக்கு தீர்வு தரணும்னு சொல்லல. ஐநாவை நாங்க தமிழர்கள் எதிர்பார்க்கிற தீர்ப்பு, ஐநா தீர்ப்பு தரும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமா? ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை முள்ளிவாய்க்கால் இருந்த இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொண்டு தமிழருக்கு தீர்ப்பு வழங்கும். அப்படி வழங்குகிற பொழுது அப்பொழுது தமிழர்கள் அங்கே பிச்சைக்காரர்களாகவும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருப்பார்கள் என்கிறார். சூடான் சோத்துக்கு வழி இல்லை, சோமாலியா சோத்துக்கு வழி இல்லை, ஈஸ்துரமர் அங்க பஞ்சத்தில் அடிபடுது, அங்க மாலி அதெல்லாம் இருக்குது. ஐக்கிய நாடுகள் சபை எங்கெல்லாம் கால் வதிக்கிறதோ அவர்கள் சோத்துக்கு பிச்சைக்காரராக மாறி இருக்கிறார்கள். அதுபோன்று தீர்ப்பு வழங்குற பொழுது தமிழர்களும் அந்த இதுக்கு வந்து விடுவார்கள் என்கிறார். அப்படி என்னால் இப்ப வழங்குறதா வெளிநாட்டுக்கு வரையில இந்த டயஸ்போராவை முறிக்கிறதா அவங்க வேலையா இருக்கு. வெளிநாட்டில அந்த டயஸ்போராவை முறிக்கிறதா அவங்களோட வேலையா இருக்கு. அப்ப இவங்களுடைய நீண்ட நிகழ்ச்சி நிரலை அந்த பிரான்ஸ்ல நடைபெற்ற அந்த பேச்சினால போட்டு முடிச்சுட்டு பாத்தீங்களா? அப்ப நாம் சொல்கிற இந்த விடயத்தை எத்தனை மக்கள் அந்த பேச்சை நீங்க புரிந்து கொண்டீங்க? இதை டிப்ளமேட்டிக் பேச்சு பாத்தீங்கன்னா நேர பாத்தீங்கன்னா கைதட்டத்துக்கு தான் இருக்கு. ஆனா அதுக்கு வைக்கப்படுற விஷம் என்ன என்பதை தான் பார்க்கணும். இதெல்லாம் டிப்ளமசியா சொன்ன சரி, நான் ஒரு டிப்ளமேட்டிக் காட்டுறேன். அவரு ஊசி நைசா ஏத்துறது, மக்கள் கையை தட்டும். நேரடி பார்வைக்கு உங்களுக்கு அது சரியா இருக்கும். உள்ள போய் பாத்தீங்கன்னா அது உங்களை வேற இருக்கிறதா இருக்கு. இதைத்தான் பாலசிங்கன் உடைச்சு பேசுறது. மாமனார் அண்ணன் பேச்சு முடிஞ்ச பிறகு இதை பேசுறாரு. அப்ப இதுல கவனமா இருக்க பழக வேண்டாம். இதை எத்தனை பேர் பேசுறீங்க? உடனே கைதட்டு கொஞ்சம் பேர் எடுத்து வச்சு இது அவரு அண்ணன் தம்பி மாதிரி வரும். இவங்க சோத்து காசு கொடுப்பாருன்ற மாதிரியும். அப்ப எங்களுடைய இந்த கருத்துக்களை தயவு செய்து காதுல போட்டுக் கொள்ளுங்கள். இது மிக முக்கியமான விடயம். அடுத்த விடயத்துக்கு நான் பாரு. அவர்கள் என்கிறார் வித்யாவுடைய கொலை வழக்கில் என்னை அழைத்து பௌத்த பீடம் அழைத்து தனக்கு கௌரவித்தது. இப்பொழுது கௌரவித்த ஒரே ஒரு தமிழன் நான் தான். எனக்கு பிறகு எவரையும் கௌரவிக்க போறதும் இல்லைன்னு சொல்றாரு. அதை எப்படி உறுதியா சொல்றீங்க? அப்ப 2017 வித்யா கொலை வழக்கு தன்னை சுட்டான்னு சொல்றாரு. அப்ப 2017 உங்களுக்கு அங்க பண்ணி தெளிச்சாச்சு, அப்படித்தானே? அதுல கூட சொல்ல வர்ற செய்தியா தான் 2017 நான் பௌத்த பீடாதி சங்கத்துக்கு போயிட்டேன், பௌத்த பீடாதி மதத்துக்கு நான் போயிட்டேன், அவ்வளவுதான். இனி நாங்கள் என்னை ஒண்ணும் செய்ய முடியாது, அவளுக்கு தான் செய்வேன். அவர்கள் தான் சொல்றேன். எங்களுடைய அமைப்பின பேரும் சொல்லல, அண்ணன் பேரும் சொல்லல, மாவீரர் எப்படி போராளிகள் கூட தமிழ் போராளிகள் கூட சொல்லல. அவர்கள் அவர்கள் அவர்களுடைய துப்பாக்கி வாய்க்க வரையில இவர் அதுல அடிச்சு விடுறாரு. நான் பொங்கு தமிழுக்கு விடுதலை கொடுத்தேன், அங்க கொடுத்தேன்.
நான் நீதிபதினு சொல்றாரு. இப்போ நீங்க கொடுத்த தீர்ப்பை இங்க பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? யாரு கேட்டா? ஏன் சொல்றீங்க? நீங்க உங்களுடைய தொழில் நீதித்துறை. உங்களை தொழிலை பற்றி இங்க பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நான் கடை வச்சுக்கிறேன், நான் கடை வச்சுக்கிறேன் பேசலாமா? இன்னொரு மருத்துவர், நான் டாக்டர், நாங்க பேசலாமா? நீ பேச வந்த இடம் தமிழர் விடுதலை பற்றி. தமிழருடைய கொள்கை என்ன? மாகாண சபைக்கு நான் மக்களுக்கு என்ன செய்வேன் ஏதாவது சொன்னாரா? மாகாண சபைக்கு வந்தால் நான் என்ன செய்வேன், என்ன அதிகாரம் இருக்கிறது, ஏதாவது உடைச்சு பேசினாரா? ஒன்றுமில்லை. ஏன் சொல்லல? அதை சொல்லாமல் எங்கள் விடுதலை அமைப்பை, இம்சை அமைப்பு இழிச்சதை கேவலப்படுத்தினா மிச்சம். அவன் ஒரு தான் பைத்தியக்காரன் தெளிவாச்சு வந்தா இல்லையா? பள்ளியில உள்ளவனா முட்டாளண்டு. நீங்க வழியாக்கீங்க, அவன் முட்டாளண்டா எங்களே ஆக்கல. கக்கு சொல்லி பிள்ளைக்கு சொன்னான். பேருந்து நான் பக்கத்துல எங்க அக்கா தங்கச்சி தான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிள்ளை வச்சான இப்ப அசிங்கமா பேசினான். அதோட பைத்தியம் அது அப்படி பேசுது. இவர் இப்ப என்ன, நாங்கள் இம்சைகள், நாங்களாம் கேவலம் கட்டவர்கள், நீங்களாம் சோத்துக்கு வழியிலாம தானே நீங்க போவீங்க அப்படின்ற. அப்ப இந்த ரெண்டும் ஒன்று ஒத்து வருதா? இப்ப பிள்ளையார் எப்படி அப்ப இந்த கேவலமான ஆள் உங்களுக்கு தெரியுதா? பிள்ளையாரம் இந்த பிள்ளையார் வச்சு நடத்துற இந்த தளங்கள், இந்த திக்டோ தளங்கள் எவ்வளவு கேவலமான உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதா? ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் நாங்க பட்ட அனுபவத்தை பணிமந்த நான் சொல்றேன். இந்த பிள்ளையார் என்றால் பெருச்சாளி எவ்வளவு நேர்ந்து விட்டு இறக்கிவிடப்பட்ட ஒரு கூட்டம் என்றையும் எங்கள் அமைப்பை இவர்கள் எப்படிலாம் இங்க இருந்து காட்டி கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு வழங்குதா? விளங்குதா? அப்ப இந்த இடத்துல இந்த கருப்பு கோட்டை அவர்கள் என்ன சொல்லிக்கிறார்? 53 83 மட்டும் அகிம்சை போராட்டம், 83 2001 இம்சை போராட்டம். அதாவது எங்களுடைய தமிழ் போராளிகள், எங்களுடைய விடுதலை அமைப்பு மேதகு நடத்திய போராட்டம் இம்சை என்கிறார். அப்ப எங்களை மேதகு அவர்களை இம்சை என்று சொன்ன இவரை நீ ஆதரிக்க போறியா? இவருக்கு நீ ஓட்டு போட போறியா? எங்கள் போராட்டத்தை கேவலப்படுத்திய இந்த கருப்பு கோட்டை நீ ஆதரிச்சு மாகாண சபையில உட்கார வச்சு நீ என்னத்தை காண போற? அவர்கள் என்கிறீங்க, அவர்கள் என்னன்றீங்க? இதை என்ன செய்ய போறீங்க? இப்ப உடைச்சு விட்டா அலர்ட் ஆயிடுவான். வந்துட்டு இது எங்களுக்கு தாண்டா, தமிழனுக்கு தாண்டா வெற்றி. எங்களை அழிச்ச, எங்கட 30 அழிச்சிட்டான், பரவாயில்ல. எங்களை மண் போயிட்டு பரவாயில்ல, விடு. ஆனா இன்றைக்கு நீ சோத்து கொடியில வர்ற பாத்தியா? இந்த பெருமை யாருக்கு சொல்லுவா? எங்க தலைவருக்கு தாண்டா இருக்கு. அதனாலதான் நீ சொல்ற, அதனாலதான் இந்த கருப்பு கொடி சொல்றது இம்சை, இம்சை அரசன். யாரு இம்சை? 83 இருந்து 2009 இந்த கருப்பு கொடி சொல்றது இம்சை. 53 82 அகிம்சை நடந்துச்சாம். தந்தை செல்வம் இதுல 83 இருந்து 2009 வரை இடம்பெற்றது அங்கு இம்சை என்கிறார். அப்படின்னா தலைவர் பிரபாகரன் மேற்கொண்ட அத்தனையும் இம்சை. அந்த இம்சையை சொல்ல யார் பயன்படுத்துறவன்? சிங்களவன் பயன்படுத்துறான். இவரை சொன்னது யாரு? கருப்பு கோட்டுல வாய். அப்ப இந்த கருப்பு கோட்டுக்கும் சிங்களனுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் எட்டப்பா கூட்டம் முடிவு. நீ வந்துட்டியா இல்லையா? நான் வந்துட்டேன். இப்போ இது ஏன் கருத்து? நான் வந்துட்டேன். இவர் தமிழுக்கு உரியவர் அல்ல என்பதை நான் நேற்றோட முடிவு பண்ணிட்டேன். இதற்கு பிறகு விட்டு வைக்க முடியாது. இல்ல, இவர்களெல்லாம் ஈவிரக்கப்பட்டவர்கள். இப்பொழுது கிருஷாந்தி வழக்க விசாரிக்க நீங்க அப்ப 10 பேரை கைது செஞ்சீங்க. எத்தனை சடலத்தை எடுத்தீங்க? இப்ப 240க்கு மேற்பட்ட சடலம் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அடுத்த சொல்றாரு, வித்தியாந்த உலகில் 2014 ஆண்டு துப்பாக்கிச்சூடு தன் மீது நடத்தப்பட்டது. அவர் சடலத்தை எடுத்து நான் போய்கொண்டிருக்கிறேன். அங்கே தந்தை இழந்த பிள்ளையர்கள் உங்களுக்கு அழுது கொண்டிருந்தார்கள். ஓடிவது தண்ட காலில் தான் விழுந்தாங்களாம். அவன் அப்ப அந்த சடலத்தை பார்க்கல. அப்ப அது பிள்ளையா? பிள்ளைகளா? அது கேட்கிறேன். அப்பன் சடலத்தை பார்க்காம வந்தவங்களை முதலாண்ட காலில் விழுகிறான். புள்ளியா அவன்? கேள்விக்கு பதில சொல்லு. நான் கேட்கிற பதில் சொல்லு. இப்போ பெத்தவன் முக்கியமா அடுத்தவன் முக்கியமாடா? பெத்தவன் தானே முக்கியம். என்னதான் பகிர்ந்தாலும் பெத்தவன் தான் முக்கியம். அவன் என்ன பெத்தவன் இல்ல? நான் இல்ல. அப்ப பெத்தவன் சடலமாக வருகிற போது பெத்தவன் காலில் விழுந்து கும்பிட்டு அப்பா விட்டுட்டு போட்டியே கதற வேணுமா? உன் காலில் விழுந்து கதறணும். அப்ப நீ பிள்ளையாடா? நீ எல்லாம் இதுக்கு இப்போ நான் சொல்றேன் பிரச்சனை பதில சொல்லப்பா. இதுக்கு என்ன நீங்க சொல்லுங்க மக்களை, கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே. உங்களோட வீட்டை உங்களோட அப்பா இறந்துட்டான்னு வச்சுக்கலுங்க. அப்பா இழந்தாங்களே சொல்றேன், மற்றவங்க சொல்லிட்டு. உங்களோட வீட்டை அப்பா இறந்துட்டாருன்னா நீங்க போய் உங்களோட அப்பாண்ட காலை விழுந்து அப்பா கட்டி பிடிச்சு அப்பான சடலத்தை பார்த்து கட்டி பிடிச்சு அழுப்பீங்களா? அல்லது அப்பா நான் முதலாளி காலில் விழுந்து கும்பிடுவீங்களா? இது என்ன பேச்சு? இதனோட என்ன கடத்துறான்னு பாருங்க. ஒரு பிள்ளையான வழிகாட்டலையும் நாங்க தமிழர்கள் தங்களை காலில் விழுவணுமோ, தொட்டு கும்பிடணுமோ. அப்பொழுது அங்க பீடாதிபதியும் இருந்தார்.
என்ன சொல்றாரு? அப்பொழுது அங்க பீடாதிபதி நின்றார். ஏய், முதல் ஒழுங்கான புள்ளேண்டா, அப்பனுக்கு பிறந்த புள்ளேண்டா, முதல் அப்பனை தாண்டா கட்டி பிடிச்சு அழுவாண்டா, அப்பன் தாண்டா அடுத்தவன்டா, நீ எல்லாம் அடுத்தவன். உங்களை பிடிச்சால்தாண்டா அவன் புள்ளி, அவன் அது பேய். அது அப்பன வேலை பிடிச்சாலும் உங்களை பிடிச்சாலுவானா? இது என்ன? இது முன்னுதானே? அதுக்கு பைத்திய கூட கொஞ்சம் அழுகுது பல லட்சம் கூட்டங்கள். ஏன்னா ஒருத்தன் கூட கேள்வி கேட்கல. நான் வந்து இங்கப்பா இது என்ன பேசிக்கிட்டு இருக்கிற, நீ சரியான மனநிலையில பேசுறியா? உண்மையிலே இது நல்ல மனநிலம் பேசக்கூடிய பேச்சா இது? நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. இது 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 வந்து இதை ஏன் இப்படி வன்மைன்னு சொல்லுங்கடா. உண்மையில நான் எனக்கு ஒரு பயம் வந்துட்டுங்க. இப்ப நான் கூட வந்து பேசுறது டென்ஷன் ஆகி பேசுறது பலப்பதான். ஆனா இப்படி பேசினா வந்து இது என்ன மனநிலை? இது யார் ஏற்றுக்கொள்வார்கள்? ஒரு முக்கியமான ஒரு நபர், மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு நபர் அப்படி என்றால் அவர் மக்கள் மத்தியில் வந்து பேசுகிற பொழுது அவருடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கப்பட வேண்டும்? மக்களை ஈர்க்கும்படியாகவும் சர்ச்சைகள் வராத. இவர் தொடர்ந்து சர்ச்சையை தான் நிலப்புறாரு. லண்டன்ல வந்து ரயில்ல போய் இலங்கையில ரயில்ல போய்கள பேசினவர் தமிழ் இங்க பிறந்த புள்ள தமிழ் வைக்கிற நக்கல், அது கிண்டல். அங்க பாருங்க. ரெண்டாவது சூசைட்ல போய்கள முன்னுக்கு கார் வருது, அங்க நம்பர் தகட போகுது, விடுதலை புலி வேண்ட பயணிகளை சுட்டு கொடுத்தினார்கள். நான் அதை கொண்டு சொந்தான் அதே இயக்கத்தை அழிக்கிறாரு. முதல் எங்க வெளிநாட்டு தமிழ் அழிக்கிறாரு லண்டன்ல, இந்த சுவிஸ்ல அங்க அழிக்கிறாரு. இப்ப பிரான்ஸ்ல மொத்தமா எங்க அமைப்பு வந்து எல்லாம் கேடு கட்டவங்க. உங்களுக்கு நீங்க பிச்சைக்காரன் எங்க எங்களை அமைப்பை வளர்த்த எங்களை மக்கள் மத்தியில நின்று பேசிக்கண்டு எங்கட மக்களை சொல்றாரு, நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபை போகிற இடமெல்லாம் புற்றுநோயால் வரும், அது பிச்சைக்கடனை தான். ருவாண்டா, சூடான், எதிர்த்தியா, மற்ற கிழக்கு தீமர்லாம் சொல்றாரு, ஈஸ்ட் மர்லாம் சொல்றாரு, கிழக்கு தீமர்லாம் சொல்றாரு, எல்லாம் பஞ்சத்தெல்லாம் இருக்குது. அப்ப உங்களுக்கு முள்ளிவாய்க்கால் தீர்வு வருகிற பொழுது அது காலங்கடந்த நீதி தான் வரும், அது செத்து போன நீதி என்றாரு. அப்ப காலங்கடந்த நீதி வரைக்கல, நீங்களும் செத்து போவீங்க, நீங்களும் அந்த பிச்சை தான் எடுப்பீங்கன்றாரு. அப்ப இந்த கருத்தை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இதை நீங்கள் எப்படி உள்வாங்க முடியும்? இங்க கீழே எழுதுற அது பெரிய புறவுட்டா அந்த ஆறு இளைஞர் கரப்படுங்க. எங்க அமைப்பு இம்சை என்றவர் தமிழ் தேசிய அண்ணனுக்கு மகன் பொடிக்காட்ட நின்றவர் அண்ணன் மதிய பக்கத்துல இருந்த கீழே எழுதுறாரு. அவர் சொன்னது சரி, தனக்கு பெருமையா இருக்கு. அவர் சொன்னது பெருமையா இருக்கு அவருக்கு. பாத்தீங்களா இந்த பெருமையை? பாத்தீங்களா? இந்த டிக்டாக் தளத்துல இந்த கருப்பு கோட்டை எவனெல்லாம் பேசுறீங்களோ அவனெல்லாம் இந்த பைத்தியக்காரன் வந்தான் இல்ல மூணர், அவனை கொண்டாடணும் கொண்டாடுறான். இப்ப கொஞ்சம் புதுசா கொஞ்சம் பேர் எடுத்திருக்காங்க, அதுக்கு காசு கொடுத்து உள்ளுக்கால பேச வாய்ப்படுது. கவனமா இருங்க மக்களே, இந்த இடத்துல தெளிவா இருங்க. இந்த கருத்துக்களை முறிக்கணும், முறியடிச்சு பேசணும். ஆமா, நான் தான் கருத்து கேட்ட கல்வி பதில் இருக்க, கேட்ட கல்விக்கு பதில் இருக்க, பதில் இல்லை. ஏன் பதில் இல்லை? மேல வந்து பேச விட்டேன், ஆமா பேச விட்டேன். அப்ப என் கேள்விக்கு பதில் இருக்கணுமா இல்லையா? தந்திருக்கணும், ஏன் தரல? அப்ப எங்களுடைய மண்ணுல எங்களுக்கு விடுதலைக்காக போராடின அமைப்பினர் வந்து இம்சை என்று இந்த கருத்த கோட், இந்த மாகாண சபைக்கு வரக்கூடிய இந்த கருத்த கோட் சொல்லுகிறார் என்றால், அப்ப இவரை நீங்கள் தமிழனாகவும் தமிழனுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவனாகவும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி ஏற்றிக்கொள்ளலாம் சொல்லுங்க. இப்ப கிருசாந்தியின படுகொலை விசாரணையை விசாரித்த அவர் என்றால், இன்னும் 240க்கு மேற்பட்ட சடலங்கள் அந்த செம்மலிருந்து வந்தது எப்படி? அப்ப இன்று வந்த கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கழித்து அந்த சடலங்கள் அதுக்குதான் எடுக்கப்பட்டது. அப்படி என்றால் நீங்கள் ஏன் விசாரிக்கின்ற பொழுது அந்த சடலங்களை கண்டறியவில்லை? ஏன் நீங்க அதை வந்து நீங்க கண்டறியல? அப்படி என்றால் நீங்கள் யார்? அப்படின்னா நீங்கள் யார்? நீங்கள் யார்? அப்படின்னா நீங்கள் யார்? இதை மக்களாகிய நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்படியானவர்கள் நேரடியா வந்து எங்களை வந்து அசிங்கப்படுத்துகிறார். அதாவது எனக்கு எங்க கோபம் வந்த அவருடைய பேச்சுல 53 83 வரை தந்தை செல்வா அகிம்சை போராட்டம் என்கிறார். 83 2009 ஆண்டு வரை எங்க தலைவர் முன்னெடுத்த போராட்டம் இம்சை போராட்டம் என்கிறார். அப்ப தலைவர் முன்னெடுத்த போராட்டத்தை இம்சை போராட்டம் சொல்லுகிற இவரை அங்க கூட்டி வச்சுட்டு அது சொல்லைகளை இப்படி கை தட்டினீங்கடா. அப்ப இந்த கை தட்டின யாரும் இம்சையா? இவங்க யார்? அவங்க அந்த கைதட்டின மொழிப்பெரும் யாருன்னு கேட்கிறேன். பிரான்ஸ் கைதட்டின மொழிப்பெரும் இந்த பேச்சை கேட்டுக்கொண்டு அவ்வளவு யாருன்னு கேட்கிறேன். நீங்க 14 வருஷத்துக்கு நீங்க விலை போயிட்டீங்களா? அவ்வளவு கேட்க தெரியாத கேட்கிறேன். பாத்தீங்கன்னா படிச்ச ஒரு மாதிரி அல்ல வந்தாங்களா பார்க்க தெரியுது, கும்பலம் போல கிடக்குது பார்த்தா. ஆனா கையை தட்டுறீங்களே. இந்த போராட்டத்தை தலைவரை நேசிக்கிறேன்டால், தமிழ் தேசத்தை நேசிக்கிறேன்டால், அதுல வச்சு இவர் இம்சை என்றார். தலைவர் பிரபாகரன் இம்சை அரசன் என்றார்.
அப்ப இதை நீங்க எப்படி ஏற்றுக்கொள்றீங்க? இதை எப்படி ஏற்றுக்கொள்வீங்க? இது எப்படி செய்யலாம் சொல்லுங்க. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க. இதுக்கு பேர் என்ன? அப்ப இதை பற்றி கேட்க மாட்டீங்க யாரும். உடனே வந்து சொன்னா உடனே கைதட்ட. அப்படியா? இப்ப ஜனாதிபதி ஒரு பதவி இறந்தவர் முன்னாள் ஜனாதிபதி தானே. இவர் மட்டும் எப்படி அந்த பேரை வச்சு அழைக்கிறீங்க? நீதிபதி எப்படி அழைக்கிறீங்க? முன்னாள் நீதிபதி சொல்லணும். அதையே நீங்க அழைக்கிறீங்க. பதவியில இல்ல. பதவியில் எல்லாருக்கும் எப்படி இந்த பேரை நோட்டீஸ்ல எப்படி எழுதுவீங்க நீங்க? அவரே சொல்லிட்டாரு நான் இப்ப அதிகாரத்தில் இல்லையென்று. அப்ப அவரை எப்படி நீங்க அழைக்க முடியும்? முன்னாள் உடவியலாளர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் பிரதமர், முன்னாள் அரசு அதிகாரி, முன்னாள் அதிபர் அப்படின்னா போடும். அது அதிபர் போடுறது அப்படி போடலாமா? சரி, அங்க வந்து மங்களவாத்தியம் படிச்சாண்டா நீ முள்ளுவேக்கலை பற்றி ஏன் பேசல? அங்க போனவளை பற்றி ஏன் நீங்க கேட்கல? எங்களை இறுதி யுத்தத்தை பற்றி நீங்க கேள்வியை தொடுக்கல? ஏன் நீங்க அங்க போனால அமைதியா எதுக்கு இருந்தீங்க? எதுக்கு நீங்க அமைதியா இருந்தீங்க? தாயக பாடல் ஒழிக்கப்பட்டால் தாயக பாடல் ஒழிக்கப்பட்டும் எங்கள் தமிழுடைய தேசத்தினை பற்றி பேசாம இருந்த ஒருவரை முதல்ல ஏத்தி வச்சு பேச போடுது. நீ எப்படி ஏன் இருந்து கைதட்டின? எதுக்கு கைதட்டினீங்க? தாயக பாடல் போடப்பட்டதாகவும் மங்கள வாத்தியங்கள் எழுப்பப்பட்டு நீங்க சொன்னீங்க அப்படி என்றால் அப்ப அந்த விடயத்தாங்க செய்திருந்த பொழுதும் ஏன் அவர்தான் பேசல? அவர்கள் என்ற அப்ப இதை பேச முடியாதவர் விடுதலை புலிகள் அல்லது போராளிகள் அல்லது தமிழர் படைகள் அல்லது தமிழர் அறம் என்று கூட சொல்லிக்கலாம். அதை கூட சொல்லல. அப்ப அந்த பேரே உச்சரிக்க பயப்படுற நீங்க அப்ப வந்து முதலமைச்சரா வந்து மக்களுக்கு என்ன பண்ணி கிழிக்க போறீங்க? என்ன பண்ணி கிழிக்க போறீங்க? விக்னேஸ்வரன் சொல்ல இல்லையா? அவர் முன்னாள் நீதிபதி விடுதலை புலிகள் சொல்ல இல்லையா? அவரும் விரைக்கல மாவீரனால போய் பார்க்கல. பதவிக்கு வந்த பிறகு போனாரு. இந்த பைத்தியம் அப்படித்தான் போச்சுது. அப்ப இளைஞரையும் திட்டமிட்டு இறக்கப்பட்ட மாகாண சபைக்கு இறக்கப்பட்டவரா அவரும் சிங்கள கிளப்பு பாசுதர் நாணயக்கிற சம்பந்தம் சிங்கள தமிழ் கிளப்பு. அவரும் திட்டமிட்டு அவரும் வந்து ஆரம்பத்துல முள்ளிவாய்க்களுக்கும் போயல, மாவீர கும்பிடவும் இல்லை, அந்த எந்த கேள்வி எழுப்பவும் இல்லை. அவர் அடுத்த உச்ச நீதிமன்ற அவர் சாராய கடை தொந்து போனாரு. அவரை வேண்டிருக்கிற பேர் நஞ்சு. நான் சொல்ல இதே கருத்து நீங்க விரும்பினா இதே நான் கருத்து நான் வைக்கிறேன். நீங்க வைத்த கருத்துக்கு நான் பதுக்கத்தான் நான் அதை வைக்கிறேன். நீங்க சர்ச்சையா பேசினீர்கள், அதனால நானும் சர்ச்சையா பேசுறேன். இது சர்ச்சையா இருந்தால் நான் அதை மகிழ்ச்சியா ஏற்றுக்கிறேன். நீங்கள் பேசியது எங்கள் இனத்தை அவமானப்படுத்தினீர்கள், எங்கள் விடுதலை தேசத்தை கொச்சைப்படுத்தினீர்கள். இன்றைக்கு ஐரோப்பாவோட சொல்லி இருக்குது இல்லாத புள்ளிகளுக்கு என்ன தடை போட்டுக்கிறேன் சொல்றேன். அதை எடுத்துட்டாண்டா இப்ப அங்க தமிழ் கொடியடி வாழ்றான் அப்படின்னு நீ பயப்படுறேன். அதை போல அழிக்கணும்னு பாக்குறேன். எப்படி 2024 ஆண்டு இந்தியாவில சீமான் முதலமைச்சரா வந்தால் அவங்க வந்து பயங்கரவாத தலைச்சத்தை எடுத்துருவாங்கன்னு தெரியுது. இந்தியா எடுத்துட்டு சொன்னா ஐரோப்பா வந்து தடையை எடுத்து விட்டுரும். எடுத்து விட்டா இந்த விடுதலை புலிகள் என்ற அமைப்பு வந்து சுகபோகமாக இயங்க ஆரம்பிச்சிடும். அப்படி இயங்க ஆரம்பித்தால் இலங்கை சங்கம் ஒன்றும் செய்ய முடியாம இருக்கும். அதுக்கு முன்னமா அவங்களை அழிக்கணும். அதுக்கு ஒரு வழி என்னென்னால் அதற்கான காரணத்தினால்தான் இப்பொழுது சீமான் அவர்களை இவர்கள் அகோரமாக எதிர்ப்பதற்கான காரணம் அதுவாகத்தான் இருக்கிறது. ஆகவே 2026 ஆண்டு தமிழகத்தில் பாரிய மாற்றத்தை கண்டு அண்ணன் சீமானுடைய நாம் தமிழர் கட்சிகள் எதிர்கட்சி வந்தாலோ அல்லது முதலமைச்சரா வந்தாலோ அது இந்திய அரசியலில் மிகப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். அந்த மாற்றம் என்பது விடுதலை புலிகள் மீது சர்வதேச தடைகளை எடுப்பதற்கான வலுவாக மாறிவிடும். ஆகவே அது நடந்துவிட்டால் தமிழர்களை அடக்க முடியாது, ஒடுக்கிவிட முடியாது. எனவே அதற்கு முன்னதாக இவர்களை நசுக்க வேண்டும் என்பதில் ஆளுகிற இலங்கை அரசு அதிகாரம் துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயத்தை சர்வதேச தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளாவிட்டால் நாங்கள் காணாமல் போய்விடுவோம். இன்றைக்கு கருப்பு கோட்டு போட்டு தமிழர்கள் கைகூப்பி நான் கூட கவிதை மொழி கொடுப்ப வெக்கப்படுறேன். இப்போ அப்போ இப்ப நினைக்கிற பொழுது வெக்கமா இருக்கிறது, அவமானப்படுறேன். பாருங்கள், அப்ப தாயக பாடல்கள் ஒளிபரப்பப்பட்ட பொழுதும் தாயகத்தை பற்றிய பேச முடியாதவர், அப்ப இலங்கைக்கு போக முடியாது என்றால் அவர் கலந்து கொண்ட கூடத்தில் நீங்கள் எப்படி தாயக பாடல் போட முடிந்தது? அப்படி போட்ட பாடலை அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார்?
சரி, அவர் நாட்டுக்கு போக முடியாண்டால் அவர் என்ன சொல்லுவார்? நான் இப்பொழுது நீதிபதியாக இருக்கிறேன், நீங்க தாயகப்படல போடுகின்றீர்கள், எனவே அதை எனக்கு கொண்டால் எனக்கு பங்கம் வந்துவிடும். ஏன் அதை சொல்லல? ஏன் தடுக்கல? சொல்லுங்க, ஏன் அப்ப நீங்க செய்யல? அப்ப இங்க முன்னுக்கு பின் முரணா இருக்குதே. இந்த விடயங்கள் தான் நாங்கள் இப்பொழுது இதை பார்க்க விரும்புகிறோம். அப்ப இந்த இடத்தில் தமிழர்கள், ஒட்டுமொத்த தமிழர்கள் மேலே எழுந்து வந்து உங்களுடைய விடயத்தை நீங்கள் மிக முக்கியமாக பகிர வேண்டும். இங்க நாங்கள் இந்த இடத்திலே மிக முக்கியமாக இருக்க வேண்டும். இப்ப வன்னிமந்தன் பேசுற இந்த பேச்சு உங்களுக்கு உங்களால் அதால ஒன்று நடக்காது அப்படி நீங்கள் கருதினால் அப்ப ஏன் கீழே இருந்து கருத்தெழுகிறீர்கள்? நான் பேசுகிற பேச்சால் உங்களுக்கு எதுவும் நடந்து விடாது அப்படி என்றால் ஏன் பதட்டப்படுகிறீர்கள்? அப்படி என்றால் ஏன் என்னை விமர்சனம் செய்கிறீர்கள்? அது தேவையற்ற ஒன்றுதானே. வன்னிமந்தனாகிய நான் முன்னெடுத்த வைக்கிற இந்த கருத்து என்பது இந்த அரசியல் விழிப்புணர்வு நிகழ்வுடாக வருகிறது கருத்து. இது இந்த கருத்தால் உங்களுக்கு எதுவும் பாதிப்பு வந்து விடாது, உங்களை அரசியலை நீர்த்து போக செய்து விடாது என்றால் அப்பொழுது எதற்காக நீங்கள் பயப்படுகிறீர்கள்? ஏன் அச்சப்படுகிறீர்கள்? ஏன் கட்ட வார்த்தைகளை எழுதுகின்றீர்கள்? எதற்கு கீழே வந்து கண்ட விமர்சனங்களையும் அவதூறுகளையும் பரப்புகிறீர்கள்? தேவையல்ல தானே. அப்ப நீங்கள் பதட்ட மடவில் இருந்து நமது கருத்துக்கள் மக்களை உசுப்புகிறது, விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது, நீதியை அது கோடிட்டு காட்டுகிறது. எனவே இது உங்களை நீர்மூலமாக்குற ஒரு நிலவரமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் எதிர்க்கிறீர்கள், அப்படித்தானே? அதுதான் உண்மை, அதான் சத்தியம். அப்படி என்றால் நாங்கள் இதை விட இன்னும் வேகமாக பாயக்கூடிய தேவை எங்களுக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன். அவ்வளவுதான். வரலாற்றிலேயே வழிகளை தாங்கிக் கொண்டு பயணிக்கிற ஒரு தேசிய இனம், எங்கள் அழிவுகளை கண்டு இன்னும் அழுது கொண்டிருக்கிற இனம், என் அண்ணாவுக்கும் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் தம்பிக்குமாக இன்னும் உயிர் துடித்துக் கொண்டிருக்கிற இந்த உறவுகள், அவர்கள் உணர்வோடு தான் இருக்கிறார்கள். அவர்கள் உரிமையை வெல்ல வேண்டும் என்றுதான் இருக்கிறார்கள். அவர்கள் தனிநாடு கேட்டு போராட வரவில்லை. நாங்கள் இலங்கையில் சிங்கள மக்கள் வாழக்கூடிய அதை அதிகாரத்தை தந்து விடுங்கள், நாங்கள் ஒன்றாக வந்து விடுகிறோம், இலங்கையராக இருந்து விடுகிறோம் என்றுதான் கேட்கிறார்கள். அப்படியானால் ஒரு சம இலங்கையராக கூட என்னை ஏற்றுக்கொள்ள முடியாத நீங்கள் எப்படி நீங்கள் என்னை மதிப்பீர்கள்? அவர்கள் என்று தான் சொல்கிறார். அவர்கள் தமிழர்கள் என்று கூட அவர்களை சொல்ல முடியவில்லை. தமிழர் படைகள் என்று கூட சொல்ல முடியாத இந்த கருப்பு கோட்டை ஐயா, தமிழர் படைகள் என்று சொல்ல முடியாத கருப்பு கோட்டை ஐயா அவர்கள் என்று அழைக்கிறார். அப்படி அவர்கள் என்று அழைக்கிற அந்த அவர் இந்த அரணுக்கு வந்து இந்த அரங்கம் ஏறி மக்களுக்கு என்ன செய்ய போகிறார்? தமிழர் படை என்று கூட சொல்ல முடியவில்லை. தமிழ் ஆமி என்று கூட சொல்லிக்கலாம். தமிழர் படை அப்படி என்று கூட சொல்ல முடியவில்லை. தமிழர் படை நல்ல சொல்லுங்க, தமிழர் படை. சரி, போராளி என்றதான் நான் ஃப்ரீடம் ஃபைட்டர் உங்களுக்கு வந்துடும், பிரச்சனை வேண்டாம். தமிழர் படை என்றால் சொல்லிக்கலாம். அதுல எப்படி எங்க அண்ணன் போராடின போராட்டம், இந்த கருப்பு கொண்டவருக்கு அவருக்கு இம்சை என்ற பதத்துக்கள் எப்படி வந்தது? ஏன் நீங்க அதை கேட்கல? ஏன் அதை கேட்கல? கூடியிருந்த ஒரு மக்களுக்கு கூட இந்த கேள்விகளை எழுப்பிட மறுத்ததுக்கான காரணம் என்ன? ஏன் நீங்க எழுப்பல? நீங்கள் தமிழர்கள் சொல்கிறீர்கள், அண்ணன் தலைவரை வணங்குவதாக சொல்லுகிறீர்கள், மாவீரர்கள் எங்கள் காவல் தெய்வம் என்று சொல்லுகிறீர்கள். அப்படி என்கிற பொழுது அந்த மாவீரர்களையும் அந்த போராளிகளையும் தலைவரையுமே கேவலமாக இன்சை அரசன் என்று அழைக்கக்கூடிய இந்த கருப்பு கோட்டை நீங்கள் எப்படி அதில் பேச அனுமதித்தீர்கள்? அதை கேட்டுக்கொண்டு எப்படி கைதட்டி கொண்டிருந்தீர்கள்? இப்போ தந்தை செல்வா 53 83 வரை அகிம்சை போர், மக்களை வடிவ கவனிங்கள். 53ஆம் ஆண்டிலிருந்து 83ஆம் ஆண்டு வரை தந்தை செல்வா அகிம்சை போராட்டம். அவர் செய்தது அகிம்சையாம். அவர் கருவி என்ற விலை சிங்களத்துக்கு எதிரான விலை அறவில்லை செஞ்சாராம், அது அகிம்சையாம். 83 2009 இம்சை போராட்டமா? அப்ப தலைவர், எங்களுடைய தலைவர் மேதகு முன்னெடுத்த போராட்டம் உனக்கு இம்சை பரதேசிப்பாயில வீணப்பன? என்ன இது? என்ன பேச்சு சொல்ற? அப்ப இவர் எப்படி எங்கள் தலைவனை கருக்கணும்? கோபம் வருமா இல்லையா? கோபம் வருமா இல்லையா? 83 2009ஆம் ஆண்டு இம்சை போராட்டம் நீங்க எப்படி சொல்ற? அதை சொல்ற நீங்க எப்படி கைதட்டுற? எந்த வகையில கைதட்டுற? ஒருத்தனுக்கு மான ரோசம் சூடு சுட இல்லையா?
வர இல்லையா? அவர்கள் அவர்கள் என்றிய அப்ப என்ன இது? ஏண்டா இருந்த ஒருத்தன் ஒரு தமிழிச்சுக்கு நீங்க தமிழரா? நீங்க தமிழ் பால் குடிச்சு வளர்ந்தவர்களா நீங்களா? இப்போ தந்தை செல்வா செய்தது அது அகிம்சை. 2009 முப்பட கட்டி வரலாற்று சாதனை படித்த அது இம்சை போராட்டம். என்னடா இது? இதுக்கு பேர் என்ன? மக்களை சொல்லுங்க. இப்ப தலைவர் நீங்க இதுல 83 மேல ஒரு 51 மறைஞ்சு நிக்கிறீங்க. நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட, இந்த அண்ணன் செய்வது இம்சை போராட்டமா? பதில் படுங்க. இம்சை போராட்டமா? அண்ணன் செஞ்ச இம்சை போராட்டமா? நாங்கள் சுதந்திரமாக எங்கள் மண்ணில் வாழ்வதற்காக படைகட்டி எங்கள் தலைவன் எங்கள் மண்ணை ஆண்டானே. சிவில் நிர்வாகம் சரியான நனவு. 12 மணிக்கு என் அக்காவும் தங்கச்சியும் அந்த பாதையிலே நகையை போட்டுக்கொண்டு நடந்து வரக்கூடிய அந்த அரசு அதிகாரத்தை, அந்த நிர்வாகத்தை கொடுத்தது எங்கள் அண்ணன் அவர்கள் செய்தாரே. அது இம்சை போராட்டமா உனக்கு? ஒரு கற்பழிப்பு இல்லை, களவு தொல்லை இல்லை, பிச்சைக்காரர்களை அணை வீதியிலே விட்டதில்லை, தேசத்தை தேசமாக வைத்திருந்து படைகட்டி ஆண்டாட எங்களுக்கு பகலவனா இருந்து ஒளி கொடுத்த எங்கள் தானே தலைவன் ஆண்ட அந்த பகுதி உங்களுக்கு இம்சையா? அப்ப நீ எப்படா தமிழனா தமிழனை ஆள்றதுக்கு உரியவனாக எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? தமிழர்கள் எங்கள் விடுதலை போராட்டம் 53 83 வரை அகிம்சை போராட்டம் என்கிறார் இந்த கருப்பு கோட்டு மனிதர். இரண்டாவதாக 83 2009 யுத்தம் இறுதி இனப்படுகொலை நடக்கும் வரை இம்சை செய்தார்கள், நீங்கள் அழிக்கப்பட்டார்கள் என அவர் சிங்கள பக்கம் இருந்து சொல்றார். அப்ப இம்சை செஞ்சீர்கள், அதுல நீங்க முட்டாக அழிக்கப்பட்டீர்கள், எனவே அது சரிதான் என்கிறார். இப்பொழுது எங்கள் போராட்டத்தையும் போராட்ட நாயர்களையும் செய்தது. அப்ப இவர்கள் என்ன செய்யலாம்? இந்த மாகாண சபைக்கு வரக்கூடிய இந்த கருப்பு கோட்டு போடக்கூடிய இளைஞர்கள் என்ன சொல்லிங்க? இதுக்கு பேர் என்ன? எங்களுடைய தமிழ் தேசியத்துக்கு, தமிழ் தேசிய விடுதலையை நீங்கள் அதை இம்சைன்னு சொல்வதற்கு நீங்கள் யார்? எனக்கு சொன்னது யார்? இங்க எனக்கு யார்? நீங்கள் அதை சொல்வது நீங்கள் யார்? எனக்கு எங்கிருந்து கிளம்பி நீங்கள்? மக்களை கைதட்டுவதற்கு முன்னதாக பன்னிமந்தனாகிய தம்பியாகிய நான் எழுப்புகிற கேள்விகள் சரியா புரியா என்பதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். தவறாக இருந்தால் வந்து என்னை கேள்விகளுங்கள், நான் விளக்கம் தருகிறேன். ஆனால் இவர் சொன்னது சரியா புலியா என்பதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய தலைவர் குடும்பத்தை அந்த மண்ணுக்காக இழந்து, எங்களுடைய கருவங்கைகள் அந்த கணப்பொழுதிலே வெடிகுண்டுகள் ஏந்தி எங்கள் மண்ணுக்காக மனத்தை அந்த மாமர வீரர்கள் தியாகம் பொய்யா. இன்றைய நாள் நவம்பர் நாள், இந்த 12ஆம் தேதி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த டிக்டாக்ல இருந்து. அப்ப எங்களுடைய போராட்டத்தை இம்சை என்று சொன்னவர், அவர் எப்படி எங்கள் இறமையை காப்பாற்றுவார்? அவர் எப்படி எங்கள் தமிழருக்கானவராக இருப்பார்? பாய் சொல்லுங்க. இது அயோக்கியத்தனம் இல்லையா? இது கேடுகட்ட செயலாக உங்களுக்கு தெரியவில்லையா? இது தமிழர்களை இழிக்கிற ஒரு இழிநிலையாக உங்களுக்கு தெரியவில்லையா? அப்ப இப்படி பேசுகிறவர்கள் எப்படி உங்களுக்கானவராக இருப்பார்? இந்த கேள்வியை அங்கு சென்ற எவரும் ஏன் கேட்கல? அப்ப நீங்க சொல்வது இம்சை. இலங்கை அதிகாரத்தை எதிர்த்தார்கள், அவர்கள் வீணாக போராட்டத்தை செய்தார்கள், இம்சை செய்தார்கள், கொடூரம் செய்தார்கள், அழிக்கப்பட்டார்கள், அது சரிதான் என்கிறார். அப்படி சொல்கிறவர் கருப்பு கோட்டு போட்ட அந்த மனிதர் சொல்கிறார். அப்ப அந்த கருப்பு கோட்டு சொல்ல அந்த மனிதருடைய இந்த சொல்லை நீங்கள் ஏற்கிறீர்களா? அப்படி ஏற்றுக்கொண்டால் நீங்கள் தமிழரா? அப்படி ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஓட்டு போட முனைந்தால் அல்லது அவருக்கு பரப்புரை செய்தால் அல்லது ஆதரவு கொடுத்தால் அப்ப நீங்கள் யார்? உங்களுக்கு மானம் இருக்கிறதா? ரோசம் இருக்கிறதா? சூடு சுரணை இருக்கிறதா? தமிழன் என்ற உரிமை இருக்கிறதா? தமிழர் வாழ்வியல் பற்றிய சிந்தனை இருக்கிறதா? நீங்கள் தமிழன் தான் என்பதை நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொள்கிறீர்களா? எதுவும் இல்லை. அப்ப இவ்வாறான கீழ்நிலை சிந்தனை கொண்ட கருப்பு கோட்டை போட்டு ஒளிந்திருந்த நல்லவராக நாடம் அடித்து நாடகத்துக்கு இறக்கிவிடப்பட்ட இந்த கருப்பாடு கரு நஞ்சண்டதை நஞ்ச நேற்று பிசத்தை கக்கிடுது. அந்த பைத்தியக்காரன் பரவாயில்லைங்க, உண்மையா அவன் வெளி வழியா எல்லாம் திட்டிக்கிட்டு போறான் கேவலமா. அது வெளியில கத்துற வேலை மட்டும்தான். இது நஞ்சு, அது வெளிப்படையா கத்துற பரதேசி உண்டாது. இது அதை விட கேவலமான நஞ்சு. அதை கூட கொஞ்சமா மன்னிக்கலாம், இதை மன்னிக்க கூட. இது ரொம்ப டேஞ்சரஸ் பார்ட்டி. முதல் வேருக்கு வர்றதே வேரோட அறுத்து விட்டுரும். இல்லையா அது எங்களை சுற்றி படைந்து எங்களை கழுத்தை சுருக்கப்பட்டு மேலே ஏற்று. இங்க கொடிய விஷம் உண்டு. இதை விடக்கூடாது, விடக்கூடாது. கேட்டுட்டு தந்தை செல்வா அஹிம்சை செஞ்சார், தலைவர் பிரபாகரன் சாக்கடை செஞ்சாருண்டா. இப்படி இருக்கானு ஒரு பயனோட கேட்கல. நிப்பாட்ட பேட்டை நிப்பாட்ட
நிப்பாட்டா, பேச்சு நிப்பாட்டு. என்ன சொன்ன இப்போ? முதல் மன்னிப்புகள். நீ என்ன கொம்பனா இருந்து கூட மன்னிப்புகள், இந்த மக்களோட மன்னிப்புகள் கேள், மன்னிப்புகள் சொல்லிக்கணும் இல்லையா? சொல்லிக்கணும். ஏன் கேட்கல? தந்தையை இழந்து அந்த பிள்ளைகள் தவிக்கிறார்கள். அவர்கள் ஓடி வந்து தந்தையினுடைய சடலத்தை கூட பார்க்கலையா, தண்ட காலில் விழுந்து கும்பிடுறாங்க. தந்தையை இழந்து அந்த பிள்ளைகள் தவிக்கிறார்கள். அவர்கள் ஓடி வந்து தந்தையினுடைய சடலத்தை கூட பார்க்கலையா, தண்ட காலில் விழுந்து கும்பிடுறாங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், முதல் எனக்கு எப்ப முதல் பெத்தவன் எவனா அவன் தான் என் ரத்தவன். அதுக்கு பிறகு தான் அப்புறமா வந்து அடுத்தவன். இப்போ உங்களோட ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா இறந்துட்டாரு, பிள்ளைகள் போய் தந்தையின் சடலம் முதல் ஓடி போய் அதை பார்ப்பார்களா, அல்லது அவர் வேலை செய்த இடத்துல அவருக்கு காவல் காத்த அவரை போய் வணங்குவார்களா? அப்ப இதிலிருந்து கடத்தப்படுகிற செய்தி என்ன, இதன் ஊடாக சொல்ல வருகிற செய்தி என்ன என்பது இங்க முக்கியம். அப்படி என்றால் எல்லாரும் வந்து என் காலம் தொட்டு கூப்பிடுங்க. அப்போ இந்த இடத்தில் தமிழர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் உங்கள் பொது அறிவு கொண்டவர்கள், படித்த உறவுகள், சாலை சிறந்த பெரிய சாணக்கு எல்லாம் இருக்கிறீர்கள். நான் உங்களை கேட்பது என்னவென்றால்,